ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு ஒரு முக்கியமான ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. அதாவது நம்ம எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு மேட்ச் நடந்துச்சு. நேற்று எங்கே நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் நடந்துச்சு. நேற்று டாஸ் ஜெயிச்ச நம்ம எல்எஸ்ஜி கேப்டன் ராகுல் என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டாக பேட்டிங் வந்து இறங்கினவருக்கு சுத்தமாக பேட்டில் படவே இல்லை. மோசமான பேட்டிங் பிச்சுன்னு சொல்லி கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பேட்டிங் பண்ண, ரொம்ப ஸ்லோ பிச்சு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பேட்டிங் கொஞ்சம் நல்லா இல்லை பிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ராகுலுமே ரொம்ப ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனார். அதாவது 33 balls ஃபேஸ் பண்ண அவர் ரொம்ப ஜஸ்ட் ஐ திங்க் 29 runs தான் அடித்தார் அவர். அடுத்து அவர் கூடவே இறங்கினவங்களுமே பேட்டிங் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ரொம்ப. கடைசியாக வந்து ஆயுஷ் பதானியும் நம்ம பூரனும் வந்து தான் கடைசி எண்ட் ஓவர்ஸில் அடித்து கொஞ்சம் ஸ்கோர் 165 ரேஞ்ச் அடிக்க வர ஹெல்ப் பண்ணாங்க. மொத்தத்தில் 20 overs 165 ஸ்கோர் பண்ணாங்க நம்ம எல்எஸ்ஜி டீமு. அடுத்ததாக பேட்டிங் வந்த எஸ்ஆர்எஸ் டீம் என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா, எல்எஸ்ஜி எப்படி மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கையாண்டாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எஸ்ஆர்எஸ் பாய்ஸ் விளாண்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டும் அடுத்ததாக நம்ம சர்மாவும் அபிஷேக் சர்மாவும் இறங்கினாங்க. போட்டு பொலான்னு பொழந்து எடுத்துட்டாங்க. டாட்ஸே நீங்கள் மொத்தத்திலே மேட்ச்சு ரொம்ப கம்மியான டாட் பால்ஸ் தான் வந்துச்சு. 9.5 overs, அதாவது 9 over 4 ball, அதாவது 10 over முடியுது 2 ball இருக்கும்போதே மேட்சே முடிச்சுட்டு போயிட்டாங்க. ரன் ரேட்லேயே அதனால் நல்லா மேலே முன்னேறி போய் இப்போ 3rd spot பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டாங்க நம்ம எஸ்ஆர்எஸ் டீம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததில் என்னன்னாங்க, ஒரு சோகமான விஷயம் நம்ம ராகுலுக்கு நடந்தது. அதாவது நம்ம எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமோட ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் கோயங்கா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ராகுலை போய் கண்ணா அப்படின்னான்னு திட்டியிருக்காருங்க. நீ என்ன, அதாவது ஆடியோ நம்மளுக்கு கிடைக்கல, அதாவது நம்ம லைவ் மேட்ச் பார்த்துருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது சஞ்சீவ் கோயங்கா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல்கிட்ட போய் ஏதோ அவருக்கு பயங்கரமாக திட்டுறாருங்க. அந்த ஆடியோ விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும், என்ன மேட்ச் நடந்தீங்க, என்ன பவுலிங் பண்ணீங்க, என்ன டீமை மேனேஜ் பண்ணீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னமா பிடிச்சி திட்டிருக்காரு நம்ம ராகுலை. இது நம்மளுமே பார்த்தோம் எல்லாருமே. அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் லைவ் ஸ்ட்ரீம்லேயே பார்த்தாங்க. இன்னைக்கு அதை பற்றி தாங்க டிபேட்டே கிரிக்கெட்டில். அதாவது அப்படி பண்ணிடக்கூடாது. நான் எப்படி பார்த்தா நம்மளே சொல்கிறோம், அதாவது இப்படி பண்ணிடக்கூடாது. சப்போஸ் அவர் ஏதாச்சும் பேசணும் இந்த மேட்ச் பற்றி கருத்து வெளிப்படுத்தணும்னாலும் அவர் தனியாக போய் ஒரு 4 செவத்துக்குள்ளே பேசியிருக்கணும். அதாவது ராகுல் இது தப்பு, இது சரின்னு சொல்லி. அவர் பொது வழியில் பேசின தப்புன்னு சொல்லி தானே கமெண்ட்ரியில் இருக்கும்போது கமெண்டேட்டர்ஸே அது தானே சொன்னாங்க, இப்படி பண்ணக்கூடாது சஞ்சீவ் கோயங்கா அவர்கள் இப்படி பண்ண தப்புன்னு சொல்லி. இவருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. நம்ம 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சுங்க. அவருக்கு நம்ம தோனி கூட கேப்டன்ஷிப் பண்ணாரு. அந்த டீமோட ஓனர் கூட இவர் தாங்க. அப்போவே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதாவது நம்ம தோனியை கேப்டன்ஸ்லேருந்து தூக்கிட்டு ஸ்மித்தை கொண்டாந்து கேப்டனாக மாற்றினாருங்க. அந்த மாற்றினவரும் இவர் தாங்க. அந்த அதையும் செஞ்சார். எதனால இவர் இப்படி பண்ணுறாருங்கிறது தெரியலை. ஆனால் நேற்று அவர் பண்ணது இப்போ மிகப்பெரிய தப்பு. இதுதான் நம்மளோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். அதை அவர் தவிர்த்திருக்கலாம். சரி, ராகுலுக்கு இது ஒரு சின்ன ஒரு பேட் டைம்ஸ். அவரால் இந்தியன் டீமில் இடம் பிடிக்க முடியலை. நேற்று இப்படி நடந்திருக்குது. ஆனால் இன்னும் பிளே ஆஃப் சான்சஸ் போட எல்எஸ்டி கம்ப்ளீட்டாக அவங்களும் ஃபைட் பேக் பண்ணி கண்டிப்பாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த சஞ்சீவ் கோயங்காங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 83rd பில்லியனர் ரிச்சஸ்ட் பர்சன், அதாவது 83rd ரிச்சஸ்ட் பர்சன் அவர் இந்தியாவில். அவர் வந்து ராம் பிரசாத் சஞ்சீவ் கோயங்கா RPSGங்கிற பிராண்டோட ஓனருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பவர் செக்டார் கம்பெனி. கொஞ்சம் கொஞ்சமாக என்டர்டெயின்மெண்ட், மீடியா, அடுத்தது ஐடி கம்பெனியுமே பண்ணுறாங்க. அவர் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க அந்த மனுஷன் அப்படின்னு நடந்திருக்க வேண்டாம். இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இந்த IPL கப்பை யார் ஜெயிப்பாங்கிற உங்களோட கருத்தையும் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். அடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.